தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும். சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 105 இடங்களில் தற்போது விஜய் முன்னிலை வகிக்கிறார். 2ஆம் இடத்தை அதிமுக கைப்பற்றுவதற்கான முயற்சியில் 80 இடங்களுக்கு மேலாக முன்னிலை வகிக்கிறது. திமுக 54 அல்லது 55 இடங்களில் மட்டுமே தற்போது முன்னிலை வகிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் மட்டும்தான் ஆகிறது. இந்த 2 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? அவர் என்ன செய்ய போகிறார்? என்ன கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்? அவருக்கு பிரச்சாரம் என்றால் என்னவென்று தெரியுமா? அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா? மக்கள் பிரச்சனையை அவர் எப்படி பேசியிருக்கிறார்? மக்கள் மத்தியில் அவர் சென்றிருக்கிறாரா? மக்களோடு மக்களாக அவர் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரா? மக்கள் பிரச்சனைக்காக எப்படி அவர் குரல் கொடுத்திருக்கிறார்? வீட்டிலிருந்தே அரசியல் செய்கிறார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார், பனையூரில் இருக்கக்கூடிய பண்ணையார் என்று பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மீது வைக்கப்பட்டன. ஆனால் நமக்கு திரை காண்பிப்பது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக முன்னிலை வகிக்கிறது, திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. சென்னை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலுமே 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் தாவேக தொடர்ந்து முன்னிலை வைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் கூட அங்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கடுமையான போட்டி எப்போதுமே நிலவும். ஆனால் இந்த முறை அவற்றை தகர்த்தெறிந்துவிட்டு விஜயனுடைய விசில் சின்னம் அந்த இடத்தில் விளையாடி இருக்கிறது. இந்த விசில் சின்னத்தை பற்றி நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய சின்னம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இரட்டை இலை சின்னத்திற்காக எம்ஜிஆரை பொறுத்தவரை இரட்டை இலை சின்னத்திற்காக இன்று வரை வாக்களிப்பவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அந்த நிலையில் விஜயனுடைய இந்த விசில் சின்னம் பல்வேறு அடித்தட்டு மக்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. பல்வேறு இடங்களில் நாங்களே கருத்து கணிப்புகளை மேற்கொண்டோம். சாதாரண மக்களிடம் சென்று நாம் கேட்டபோது விசில் சின்னத்திற்கு வாக்களித்தோம், விஜய்க்கு வாக்களித்தோம் என்று சொன்னதை நாம் கேட்டோம். ஆனால் அந்த தொகுதியில் யார் வேட்பாளர்கள், அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு விவரம் கூட மக்களுக்கு தெரியாது. இந்த அனைத்து வாக்குகளும் விஜய்க்காக மட்டுமே விழுந்திருக்கிறது. இந்த வெற்றியை விஜய் எப்படி தக்க வைக்க போகிறார்? மதியம் இந்த நிலை எப்படி மாறுமா அல்லது இதே நிலை நீடித்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்படுமா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த மேஜிக் நம்பர் 234 தொகுதிகளில் 50+1%, அதாவது 117+1 118 தொகுதிகள் இருந்தால் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அமையும் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் 118 என்ற மேஜிக் நம்பரை நெருங்குவதில் விஜய் தீவிரம் காட்டியிருக்கிறார். விஜய் முன்னால் சென்றிருக்கிறார். மக்கள் விஜயை முன்னால் தள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் முந்துவதற்கு அனைவரும் மக்கள் கை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தாவேக கட்சி தொடங்கியதிலிருந்து தொடர் விமர்சனங்களை மட்டும்தான் விஜய் சந்தித்தார். வெகு சிலர் மட்டுமே விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தற்போது வரை இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலவரம், இந்த மணி வரை கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 4 மணி நேரம் கடந்து விட்டது. இந்த 4 மணி நேரத்திலும் விஜய் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளையும் தவிடுபடியாக்கி திமுகவை மக்கள் தூக்கி எறிந்து தாவேகாவிற்கு வாய்ப்பளிக்க முனைந்திருக்கிறார்கள் என்பது இந்த 4 மணி நேரம் 7 சுற்றில் முடிவு தெரிய வந்திருக்கிறது. இந்த 7வது சுற்று முடிவில் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பல புதுமுகங்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த அமைச்சர்களை பொறுத்து நாம் பார்க்கும்போது 33 அமைச்சர்களில் 31 பேர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மட்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தற்போது வரை நீடித்து வருகிறது. வி.எஸ். பாபு கொளத்தூர் தொகுதியில வி.எஸ். பாபு தாவேக வேட்பாளர். அவர் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சராக இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து பின்தள்ளிக்கிட்டே போறாரு. இப்படி பார்த்தா அதனுடைய நிலையை கணிக்கவே முடியல. ரொம்பவே ஒரு கடும் போட்டி இந்த இடத்துல நிலவுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல இப்போதைய நிலவரப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 38% வாக்குகளை தாவேக பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 23% தான் அதிமுக பெற்றதா இப்போ தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச். இந்த டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இயற்கையாவே வந்திருக்கு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திமுகவுக்கு வாக்களிக்கல, அதிமுகவுக்கு வாக்களிக்கல அப்படின்னா மக்கள் ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரியான ஒரு விஷயத்த பேசுறாங்க.
ஏதோ அறிவில்லாம மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாம விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனும் அறிவில்லாமல் இந்த இடத்துல இல்லை அப்படின்றது கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். தாவேக்காவிற்கு 100 இடங்கள்ல முன்னிலை கொடுக்குறாங்கன்னா மக்களினுடைய ஆதரவு அங்க இருக்கு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே களத்துல அப்படியே நடக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்றத விஜய் நிரூபிச்சிருக்கிறார். விஜய் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் இவ்வளவு கூட்டம் இருக்கே, அது எப்படி வந்து தொடர்ந்து வாக்கா மாறும் அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக விஜய் தற்போது உற்சாகத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தொகுதி விடாமல் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார் விஜய். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தனிப்பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தற்போது வரை நிலவுகிறது. இந்த மேஜிக் நம்பரை நெருங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 15 தொகுதி 20 தொகுதியில வந்து இன்னும் முன்னிலை நிலவரம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். ஒருவேளை தொங்கு சட்டசபையாக அமையக்கூடிய பட்சத்தில் இது ஒரு பெரிய சருக்களை நோக்கி சென்றுவிடும். இப்போ வந்து ஒரு 107 108 விஜய் நின்றுட்டா இன்னொரு 10 சீட்டு வேணும். இப்போ அதிமுக 80 சீட் இருக்கிறாங்க, திமுக ஒரு 51 இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது இணையணும், இல்ல அதிமுகல இருந்து வந்து அமைச்சர்களை வந்து இழுக்கணும். ஏற்கனவே இந்த கூவத்தூர்ல நடந்த விஷயங்கள்லாம் தெரியும். அது மாதிரி ஏற்கனவே இப்ப தாவேக்கா வந்து எல்லாரையுமே வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்கு. இங்க நாங்க தொடர்பு கொண்டோம், அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கட்சி தலைமை எல்லாரையும் உடனடியா தாவேக்கா அலுவலகத்திற்கு வர சொல்லிட்டாங்க, எதுவும் பேட்டி கொடுக்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலையும் நம்மளால கேட்க முடிஞ்சுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னொரு கூவத்தூர், ஏற்கனவே பனையூர் பண்ணையார்னு பேர் எடுத்தவர் விஜய். பனையூர் இந்த ஈசிஆர் அந்த சைடு ஃபுல்லாவே வந்து விஜயனுடைய ராஜாங்கம் இருந்துச்சு. அந்த நிலையில இப்போ கூவத்தூர் மாதிரியான ஒரு ரெசார்ட்ல இப்ப வெற்றி பெற்று இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் அந்த இடத்துல அழைச்சிட்டு வந்து ஆட்சி அமைப்பதற்கான சூழல்ல விஜய் இறங்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்பவே நம்ம கிட்ட ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி இந்த 105 107 ஒரு 108ன்னு நம்பர் வந்தாலே 8 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்தோ திமுகவில் இருந்தோ பிரிந்து விஜயை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளடி நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த தேர்தலில் வந்து மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே நேரத்துல பிரச்சாரம் செய்யல. ஆனா எம்பி எலெக்ஷன்ல 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகுறது, ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இந்த நேரத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது ராகுல் காந்தி சென்னைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? இங்க வந்து 2 பேரும் ஒன்னா இருந்து இந்த தேர்தலை சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை செஞ்சிருக்கணுமா இல்லையான்ற விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப ராகுல் காந்தி விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கு ஆசைப்படுகிறார் அப்படின்றதுனாலதான் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களும் விஜயை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே வந்தாங்க. இப்ப இந்த நிலை மாறும் பட்சத்துல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒருவேளை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல இருந்து தாவேக்க போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இப்பவே ஒரு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாகவே விஜயனுடைய அலை தெரிந்த பிறகு விசிக திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும், அதே மாதிரி தேமுதிக ஆகட்டும், அனைவருமே தங்களுடைய ஆதரவு கரத்தை விஜய் பக்கம் நீட்டுவது போல திமுகவை குறை சொல்லி வந்தார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, அதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எல்லாருமே வந்து நம்ம கூட வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. அப்போ ஒரு 100ல இருந்து ஒரு 110 சீட்டை வந்து விஜய் ஜெயிக்கிறாரு, அல்லது அந்த மேஜிக் நம்பர் அந்த 117 விஜயால அட்டைன் பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய சூழல்ல இந்த 118க்கு விஜய்க்கு சுயேட்சை வேட்பாளர்கள் ஆதரவு கொடுக்கலாம், மற்ற கட்சியினர் ஆதரவு கொடுக்கலாம், திமுக கட்சியிலிருந்து சில எம்எல்ஏக்கள் வெளியில வந்து ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல திமுக கூட்டணி கட்சிகள் பிரேக் ஆகி வெளியில வந்து ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிலவரப்படி 118 நம்பரை அட்டைன் பண்ணக்கூடிய எட்ஜுக்கு விஜய் வந்திருக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் ஒருவேளை விஜய் ஆட்சி அமைத்தால், ஒருவேளை இந்த மாலை நிலவரம் என்பது விஜய்க்கு சாதகமாக அமையக்கூடிய பட்சத்தில் ஒரு மிக ஒரு சாதனை மாற்றமாக, ஒரு அரசியல் புரட்சியாக தமிழ்நாட்டில் இது ஏற்படும். விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்களை பல பேர் விமர்சித்தார்கள். இன்று விஜய்க்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்த மக்களையே விமர்சிக்கக்கூடிய நிலைதான் இப்படி இருக்கிறது. அனைத்து விமர்சனங்களையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த விஜய், கரூர் துயர சம்பவத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்த விஜய், கரூர் துயர சம்பவத்தில் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை தனியாக அழைத்து சந்தித்த விஜய், இப்படியாக பல்வேறு விமர்சனங்களையும் தன்னுள் தாங்கிக் கொண்டிருந்த விஜய் 100 இடங்களில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது ஒரு அரிதான சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது.
வீட்டிலிருந்தே வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாரு. இவ்வளவு மக்கள் வந்து விஜயை பார்ப்பதற்காக வர்றாங்க. ஒரு நட்சத்திரம், அவர் எம்ஜிஆரா மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல பல்வேறு திரை பிரபலங்கள் இந்த இடத்துல வந்து ஆட்சி அமைச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றுவாரா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப வந்து 1977 எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினாரு. அவருடைய முதல் தேர்தலில் பார்க்கும்போது 30.4% வாக்குகளை வந்து எம்ஜிஆர் பெற்றிருந்தார். அதே மாதிரி என்டிஆர் தெலுங்கு தேசம் கட்சி முதல் தேர்தல் வந்து 1985 போட்டிட்டாரு, 46.2% வாங்கியிருக்கிறாரு. விஜயகாந்த் தேமுதிக 2006 தொடங்கினாரு, முதல் தேர்தலில் 8.4% வாக்குகள் பெற்றிருந்தாரு. சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சி அவர் தொடங்கியிருந்தார் 2009, முதல் தேர்தல் 2009 சந்திச்சாரு, 16.3% வாக்குகள் பெற்றார். அதே போல பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி முதல் தேர்தல் அவர் சந்திச்சது 2019, 5.5% வாக்குகள் பெற்றார். இந்த வரிசையில கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் 2021 பொது தேர்தலில் சந்திச்சார், 2.6% வாக்குகள் பெற்றார். இந்த வரிசையில பார்க்கும்போது என்டிஆர் முதல் தேர்தலில் 1985 தேர்தலில் 46.2% வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது எம்ஜிஆர் 1977 எலெக்ஷன்ல 30.4% வாங்கியிருக்கிறாரு. இந்த சதவீதத்தை விஜய் இப்பவே 38% கிராஸ் பண்ணதா தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். எம்ஜிஆராக மாறி இருக்கிறாரா விஜய் அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்வை. தூக்கி எறியப்பட்டிருக்கிறதா திமுக, இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கு மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறதா அதிமுக, விஜயனுடைய அலை, விஜயனுடைய மக்கள் ஆதரவு என்பது தாவேகாவிற்கு முழுவதுமாக சென்று சேர்ந்திருப்பதை தற்போதைய நிலவரப்படி நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் மதியம் செல்ல செல்ல இன்னும் வாக்குகள் பிரிச்சு என்ன தாவேகாவுக்கு சாதகமா இருக்குமா மாறுமா அப்படின்றது தெரியல. ஆனா இப்பவே 100 இடத்தை கிராஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த தேர்தலில் விஜய் 30% வாக்குகளை உறுதியாக கடந்து செல்வார். அதையும் தாண்டி செல்லும் போது 42% வாக்குகள் பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் அவர் ஆட்சி அமைப்பதற்கான சூழலும் இந்த தேர்தலில் நிலவி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் தங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு அலையை விஜய் பக்கம் நீட்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த மக்கள் தீர்ப்பு தற்போது விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறது. தாவேக தொண்டர்கள் தொடர் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். விஜயனுடைய பெற்றோர்கள் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியானதை நாம் பார்த்தோம். நம்முடைய சமூக ஊடகத்தள பக்கங்களில் தொடர்ந்து அது போன்ற வீடியோக்களையும் வெளியிட்டு வருகிறோம். இந்த நிலையில் தற்போதைய முடிவுகளையும் நாம் பார்க்கிறோம். சென்னையை முழுவதுமாக ஸ்வீப் செய்திருக்கிறார் விஜய். சென்னை எங்களுடைய கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருந்த திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. எம்பி எலெக்ஷனில் 40 எம்பிக்களை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு பெரும் பின்னடைவு. குளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினுக்கு பெரும் பின்னடைவு. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தற்போது முன்னிலை வகிக்கிறார். அமைச்சர் கே.என். நேரு தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார். பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகிறார்கள். இவர்கள் முன்னேறி செல்வார்களா, இவர்கள் முன்னிலை நிலவரத்திற்கு வருவார்களா, இந்த இடத்தில் ஒரு மாற்றம் வருமா என்ற பல கேள்விகள் தற்போது நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தொடர் வெற்றிகளை நோக்கி விஜய் சென்று கொண்டிருக்கிறார்.